ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த ரிட்ரீட்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எளிமையான எங்களை நினைவு கூறுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் தேவையில் இருக்கிறோம் ஏசப்பா, எல்லாரும் தேவையில் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தேவையில் இருக்கிறோம். எங்களோடு பேசும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் வெறுமனே வந்து வெறுமனே திரும்பி போகக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எங்கள் மத்தியில் ஊலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேட்போமா? எங்கள் மத்தியில் ஊலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையில், எங்கள் சபையினில் ஊலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் ஊலாவிடும், எங்களோடென்றும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நடுவினில், எங்கள் நடுவிலே ஊலா உம்முடைய பிரசன்னத்தை தாரும், வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றும், என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தோடு, அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கேட்போமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில வாங்க ஏசப்பா. மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய். கேட்போமா? எங்கள் மத்தியில், மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் தேவையோடு வந்திருக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கிறது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கிறது ஏசப்பா. என் குடும்பத்தில் சில தேவைகள் இருக்கிறது, எவ்வளோ பாரங்கள் இருக்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் வாழ்க்கை உமக்கு தெரியும் ஏசப்பா.
என்ன பண்ணாலும் மாறாத வாழ்க்கைகள் உம்முடைய பிரசன்னத்தில் வரும்போது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் இயேசப்பா, எங்கள் மத்தியில் நீர் உலாவிடும், எங்கள் குடும்பத்தில் நீர் உலாவிடும், எங்கள் சபையில் நீர் உலாவிடும். மனுஷருடைய பிரசன்னம் விருதா, மனுஷருடைய வார்த்தைகள் விருதா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தாரும். ஒரு சிலர் அநேக நாட்களாக ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்தையே உணரல, ஆண்டவரே அநேக நாட்களாக எனக்கு ஜெபமே வரல, ஆண்டவரே எத்தனையோ நாட்களாக நான் உம்மை விட்டு தூரம் நடக்கிறேன். இந்த 3 நாட்கள் ஆண்டவரே உம்முடைய உலாவுதலை நான் உணர உதவி செய்யும், உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யும் என்று கேட்போம். இந்த 3 நாட்களில் ஆண்டவர் அநேகரை உயிர்ப்பிக்க போகிறார். இந்த 3 நாட்களில் அநேகர் ஆண்டவர் குணப்படுத்த போகிறார். இந்த 3 நாட்களில் அநேக குடும்பங்கள் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். ஆண்டவர் உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல நிற்கும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் தேவை தெரியாது, ஆனால் மேலே இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகன் என் மகள் என்ன வாஞ்சையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாள் என்று தெரியும். இதோ உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிற தேவன் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எங்கள் மத்தியில் உலாவிடும். கேட்போம், எங்களோடு வாசம் செய்யும் அப்பா. ஓ எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையில் எங்கள் சபையிலே உலாவிடும்,
ஆண்டவரை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? நீர் மாத்திரமே சொல்லுவோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே எல்லாவற்றிலும் மேலானவர் எல்லோரிலும் சிறந்த தேவன் சகலவற்றையும் படைத்தவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஆராதிப்போமா? வல்லவரே, எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்துகிறோம். சிறந்தவரே, உயர்ந்தவரே, பெரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை படைத்தவரே, பாடுவோமா? சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லையப்பா. இயேசப்பா, நீர் ஒருவரே உயர்த்துகிறோம். உம்மை வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. நாம் நிற்பது பரிசுத்தமான ஒரு இடம். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிரசன்னம். ஒருவேளை நாம் சுலபமாக வந்து நிற்பதனால் அதோடைய அருமை தெரியாமல் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தையோ அவர் முகத்தையோ அவர் மகிமையோ பார்த்தவர்கள் உயிரோட கூட இல்லை. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் என் முகத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவன். ஆனாலும் இன்றைக்கு அதே மகிமையும் பிரசன்னத்தையும் உணரும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அது ஏதோ சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. நாம் தகுதி உள்ளவர்கள் என்று அல்ல, நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு ஆசாரியர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் விலையேற பெற்றது, மகிமை உள்ளது. ஒரு நாளும் அதை நாம் இழப்பமாக எண்ணக்கூடாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா நாங்கள் நிற்பது பரிசுத்தமான ஒரு இடம். இங்கே நிற்க எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் எங்களையும் என்னையும் நேசித்து இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 நாட்கள் நாங்கள் உபயோகப்படுத்தும்படி உதவி செய்யுங்கப்பா. எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். இந்த பல்லவியை மட்டும் பாடி முடிப்போமா? பரிசுத்தர் 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 சொல்லுவோம். பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே
ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆங்கில பாடல். இந்த பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த இடம், உயர்ந்த ஒரு ஸ்தலம் ஆண்டவரே உம்முடைய பாதம். The song says, down at your feet, O Lord, is the most high place. We have come to seek your face. கற்றுக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாம். At your feet, O Lord, is the most high place. In your presence, Lord, I seek your face. I seek your face. சேர்ந்து பாடலாமா? Down at your feet, O Lord, is the most high place. In your presence, Lord, I seek your face. I seek your face. Shall we sing it again? The first stanza again. Down at your feet, O Lord, is the most high place. In your presence, Lord, I seek your face. I seek your face. Shall we sing the chorus? There is no higher calling. There is no greater honor than to bow and kneel before your throne. I'm amazed at your glory, embraced by your mercy, O Lord. I live to worship you. Shall we sing the chorus? There is no higher calling. There is no higher calling. There is no greater honor than to bow and kneel before your throne. I'm amazed at your glory, embraced by your mercy, O Lord. I live to worship you. Down at your feet, down at your feet, O Lord, is the most high place. In your presence, Lord, I seek your face. I seek your face. Down at your feet, down at your feet, O Lord, is the most high place. In your presence, Lord, I seek your face. I seek your face. There is no higher calling. There is no greater honor than to bow and kneel before your throne. I'm amazed at your glory, embraced by your mercy, O Lord. I live to worship you. There is no higher calling. There is no higher calling. There is no greater honor than to bow and kneel before your throne. I'm amazed at your glory, embraced by your mercy, O Lord. I live to worship you. Hope you like this song. இந்த பாடல் பிடிச்சிருக்கா? Okay, we'll sing this in Tamil also. In தமிழ்லையும் இருக்கு, தமிழ்ல பாடலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்ந்து பாடலாம். தேவா உம் பாதமே உயர்ஸ்தலமே, உம் சமூகத்தில் உம்மை தேடுவேன், உம்முகம் தேடுவேன். பாடலாமா? தேவா உன் பாதமே, தேவா உம் பாதமே உயர்ஸ்தலமே, உம் சமூகத்தில் உம்மை தேடுவேன்.
பணிவது வெறும் சாக்கியம். நான் என்றும் நாடுவே உம் கனம் மகிமாயால் அன்பு இரக்கத்தால் என் உள்ளம் மகிழ்ந்து வாழுமே. தேவா உம் பாதமே உயர் ஸ்தலமே, உம் சமூகத்தில் உம்மை தேடுவேன், உம் முகம் தேடுவேன். பாடலாமா? உம்மை பணிவது பெரும் சாக்கியம், உம்மை புகழ்வது என் பாக்கியம். உம்மை நான் என்றும் நாடுவேன். உம் கனம் மகிமையால் அன்பு இரக்கத்தால் என் உள்ளம் மகிழ்ந்து வாழுவேன். உம்மை பணிவது பெரும் சாக்கியம், உம்மை புகழ்வது என் பாக்கியம். உம்மை நான் என்றும் பாடுவேன். உம் கனம் மகிமையால் அன்பு இரக்கத்தால் என் உள்ளம் மகிழ்ந்து வாழுவேன். Shall we sing in English? Down at your feet, oh Lord, is the most high place. In your presence, Lord, I seek your face. I seek your face. Down at your feet, oh Lord, is the most high place. In your presence, Lord, I seek your face. I seek your face. There is no higher calling, there is no greater honor than to bow and kneel before your throne. I'm amazed at your glory and grace, by your mercy, oh Lord, I live to worship you. There is no higher calling. There is no higher calling. There is no greater honor than to bow and kneel before your throne. I'm amazed at your glory and grace, by your mercy, oh Lord, I live to worship you. We will also sing song number 5. I am free, Jesus set me free. இந்த பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை எல்லா பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சித்த அந்த அனுபவம் பெற்றவர்கள் இன்னும் அதிக சந்தோஷமாய் இந்த பாடலை பாட முடியும். I am free, Jesus set me free. ரட்சிக்கப்படாதவர்கள் நீங்களும் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் ஜெயம் கொண்டவர்களாக மாறலாம். அதுக்கு தான் இந்த ரிட்ரீட், இந்த 3 நாட்கள். எனவே இந்த பாடலை நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். I am free, Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free. When He died on the cross, the price has been paid. I am free. Padama. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb.
Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. I was lost in sin when Jesus found me. I was burdened with a debt I couldn't pay. I was guilty as charged, and death was my Lord. But Jesus came and took my place. Shall we sing this? I was lost in sin when Jesus found me. I was burdened with a debt I couldn't pay. I was guilty as charged, and death was my Lord. But Jesus came and took my place. Shall we sing this again? I was lost in sin when Jesus found me. I was burdened with a debt I couldn't pay. I was guilty as charged, and death was my Lord. But Jesus came and took my place. I am free. I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. Shall we sing? I am free. I am free. Everyone. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. Every hand writing that was against me, every debt He nailed it to the cross. He triumphed over death and made it an open show. Then He rose and gave me victory. Shall we sing this stanza? Every hand writing that was against me, every debt He nailed it to the cross. He triumphed over death and made it an open show. Then He rose and gave me victory. I am free. I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. I am free. I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. Did you like this song? இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I am free. சந்தோஷமா சொல்ல முடியும். எல்லா கட்டுகள் பாவங்கள்ல இருந்தும் நம்மை விடுவிக்கும்படியா the price has been paid. I am free. எனக்கான கிரயத்தை இயேசு செலுத்தினார். I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. I am free. I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. Ready? I am a victor. Oh, I have overcome in Jesus' name. I am a victor. Oh, I have overcome in Jesus' name. I am a victor. Oh, I have overcome in Jesus' name. There is freedom in Jesus. Freedom in Jesus. There is freedom in Jesus.
Jesus. Freedom in Again, Jesus. there is freedom in Jesus. Freedom in Jesus. There is freedom in Jesus. There is freedom in Jesus. Palama. I have overcome. In Jesus' name, I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood, எல்லாரும் the சேர்ந்து blood of the கைத்தட்டி Lamb. பாடலாம். Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. I am free. I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. I am free. I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. Oh, there is freedom in Jesus. Freedom in Jesus. There is freedom in Jesus. Freedom in Jesus. There is freedom in Jesus. Freedom in Jesus. Oh, I have overcome. In Jesus' name. There is freedom in Jesus. Freedom in Jesus. There is freedom in Jesus. Freedom in Jesus. Oh, I have overcome. In Jesus' name. I am free. I am free. Jesus set me free. I am washed by the blood of the Lamb. Jesus set me free when He died on the cross. The price has been paid. I am free. Hallelujah. Amen. Sing song number 1. முதலாவது பாடல் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வேதம் சொல்லுகிறது எலியா நம்மை போல சந்தோஷமான நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான் யாரு? எலியா. அவர் செய்யாத ஒரு அற்புதம் அதிசயமே இல்லை. வானத்திலிருந்து அக்கினியே இறக்குனவர் யாரு? எலியா. ஆனால் அவருக்கும் என்ன வந்தது? பாடுகள் வந்தது, சோர்வு வந்தது. ஆண்டவரே, நான் இதுக்கு மேலே ஏன் வாழணும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னவர் தான் யாரு? தேவ மனுஷனாகிய எலியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயிர்ப்பிக்கும் அனுபவம் எப்பொழுதும் தேவை. யாருமே நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும்போது டவுன் ஆகிடுவோம். எலியாவுக்கே ஆண்டவர் அப்பப்போ அவரை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொண்டு வர வேண்டி இருந்தது. இந்த 3 நாட்களும் அதற்காகத்தான். யாருமே சொல்ல முடியாது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிற்கிறேன் என்று சொல்ல முடியாது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன். எலியாவுடைய பசியை ஆற்றினார், எலியாவுடைய சோர்வை போக்கினார், எலியாவின் ஜீவனை காப்பாற்றினார். எலியாவை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த பாடலை பாடுவோம். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. இந்த ரிட்ரீட்டில் ஆண்டவர் தாமே இறங்கி நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவரத்தில் நாம் கேட்போம். பாடலாமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாடுவோமா? அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம். பாடுவோமா? எலியாவின் தேவன், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம், இறங்கிடும் நேரமே. பாடுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பலப்படுத்தும்
திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. அசைவாடும் பாடலாமா? அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பலப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. பாடுவோம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். பாடுவோம். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். கரங்களை தட்டி பாடலாமா? ஆவியானவரே, 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பலப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். முன்னாடிலாம் நாங்கள் ரிட்ரீட் அட்டன் பண்ணும்போது புது பாட்டு சொல்லி தருவாங்களா அப்படின்னு போவோம். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு தான் பயமாக இருக்குது நடத்துகிறவங்களுக்கு. ஏன் எந்த பாட்டு எடுத்தாலும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் என்ன இருக்குது? யூடியூப்னு ஒன்று இருக்குது இல்லை? ஆனால் ஒன்று, அதில் நம்ம கேட்குறத விட சபையாக ஆராதிக்கும் போது உண்மையிலே அது இன்னும் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சேர்ந்து பாடுவோம். நல்ல ஒரு பாடல், நம்மை பலப்படுத்தக்கூடிய திடப்படுத்தக்கூடிய அர்த்தத்தை மிகுந்த ஒரு பாடல். எலியாவை பலப்படுத்தின தேவன் நம்மையும் பலப்படுத்துவார். பாடலாமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேர. சத்தமா பாடலாமா? எலியாவின் தேவன், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேட்போமா? பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். சொல்லுவோம். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் அளிப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பலப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம் பின் தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். பாடுவோம். ஆவியானவரே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. சொல்லுவோம். வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. பின்னிட்ட
பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியானவர் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் எலியாவின் தேவன், எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்கள் அன்பின் தேவனே. What more can I do? இன்னும் நான் என்ன செய்யட்டும்? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 7 வசனங்கள். இதை சாங் ஆஃப் த வினியர்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு பாடல் என்ற இந்த 7 வசனங்கள் ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, யூதாவை குறித்து ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் வேதனையை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பகிர்ந்து கொள்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா கிமு 740 740 பிசி அது முதல் 701 பிசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் எருசலேமிலே, அதாவது தெற்கு ராஜ்யம் யூதா ராஜ்யத்திலே தீர்க்க தரிசன ஊழியம் செய்தவர். ஆனால் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலை குறித்தும் இருந்தது, தெற்கு ராஜ்யமாகிய யூதாவுக்கு எதிராகவும் இருந்தது. ஸோ அவர்கிட்ட சொல்கிறாரு, குறிப்பாக இந்த 7 வசனத்தில் நான் 1, 2, 4ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நல்ல செழிப்பான இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, நற்குல திராட்சை செடி, ஃபைனஸ்ட் ஆஃப் வைன், அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. He did everything best. சிறந்ததை ஆண்டவர் செய்தார். ஸோ பெஸ்ட்டை எதிர்பார்த்தாரு, ஆனால் அது எதை கொடுத்துச்சான்? கசப்பான திராட்சை பழத்தை கொடுத்துச்சான். 4ஆம் வசனம், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். What more can I do? இதுவரைக்கும் நான் செய்யாத எதை இனிமே என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? அன்பானே, சில நேரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போன்ற பெரிய பெரிய மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சில மக்கள், அப்போ டாக்டர்ஸ்கிட்ட கேட்பாங்க, டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்பாங்க, அதாவது இப்போதைக்கு இந்த உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற பாசிபிலிட்டி வேணா இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், இது இத்தனை ஆயிரம் ஆகும், இல்லை இத்தனை லட்சம் ஆகும், இல்லை இந்த சர்ஜரி பண்ணலாம், அதுக்கு இத்தனை லட்சம் ஆகும், ஒருவேளை காப்பாற்றலாம். அப்படிங்கும் போது
அந்த பேஷண்ட்ஸ் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணுங்க. அப்படி எல்லாம் பண்ணி முடித்த பிறகு சம்டைம்ஸ் எல்லாம் பண்ணியாச்சுங்க, பட் ஸ்டில் சாரி வி குட் நாட் டூ எனிதிங். அவங்க செலவழித்தது எதிர்பார்த்தது எல்லாமே இந்த ஜீவன் தப்புமா? ஆனால் சேட்லி மரணம். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, யூதாவை குறித்து சொல்றாரு, ஒரு திராட்சை தோட்டம், ஒரு சிறந்த தோட்டத்தில் சிறந்த திராட்சை செடியை நட்டி நான் எல்லாத்தையும் வேலி அமைத்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணேன். சிறந்த திராட்சை செடி, திராட்சை பழம் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் கசப்பான கனி. இதை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார். யோசித்து பாருங்க, இந்த ஜனங்கள், இந்த நம்முடைய பேனரில் இந்த வருஷம் இருக்கிற வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். I have formed these people for myself. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆண்டவர் எவ்வளவு உரிமையா சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனம் யாரு? அவங்க ஒரு தேசமா இல்லை, ஒரு இனமா இல்லை. They were nobody. அவங்க ஆண்டவருடைய சிந்தனையில் பிறந்தவங்க, ஆண்டவருடைய தரிசனத்தில் பிறந்தவங்க. உலகை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்திய திட்டத்தில் உருவான ஒன்றுதான் இஸ்ரவேல். அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஆபிராம், சாரா என்ற வயோதிப தம்பதி, குழந்தை இல்லாதவங்க, வயோதிபர்கள். ஆண்டவர் அவங்கள சூஸ் பண்ணார். அவங்கள சூஸ் பண்ணி எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து, they were not perfect people, தவறுகள் செய்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்து ஈசாக்க கொடுத்தாரு. ஈசாக்கு, அதன் பிறகு யாக்கோபு, எத்தனாகிய யாக்கோபு, அவனுடைய 12 கோத்திரம், அவங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்போ உலகத்தில் பெரிய பஞ்சம் வரப்போகுது. இந்த ஜனத்தை இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புகிறார். இந்த மக்கள் எல்லாரும் 70 பேர் அங்கே எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே பஞ்சத்தில் அவங்க தப்பு வைக்கப்படுறாங்க. அங்கே அவங்க பெருகிறாங்க. ஒரு ஜனமாக, ஜாதியாக ஆண்டவர் அவங்கள உருவாக்குறாரு. பார்வோன் அவங்கள எவ்வளோ ஒடுக்கணும்னு நினைச்சானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்கள உயர்த்தினார், விருத்தியடைய பண்ணினார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கேன், நீங்கள் இங்கே இருந்தது போதும், அடிமைகளாக இருந்தது போதும், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆண்டவர் மோசே எழுப்பினார். பார்வோன் அதுக்கு உடன்படலை. எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தான். கிட்டத்தட்ட 10 வாதைகள். ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ண மெசேஜ் அதுதான், யூ ஆர் மை பீப்புள், நீ என்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். I have formed this people for myself. பார்வோனா இருக்கலாம், அவன் பெரிய ராஜாவா இருக்கலாம், but this is my people. 10 வாதைகளை அனுப்பி பார்வோன் சொன்னா, நீங்க போனா போதுயா, ஒளிஞ்சு போங்கயா. அவங்க வெளியே வராங்க. திரும்ப அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. துரத்திட்டு வரான். 2 பக்கம் மலைகள், பின்னால பார்வோன், முன்னாடி சிவந்த சமுத்திரம். எங்க போவோம்? அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் இவர்களுக்காக பிளக்கிறார். சரி, சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வராங்க. எகிப்தியர் அழிக்கப்படுறாங்க. 430 ஆண்டுகள் அவங்களை ஒடுக்கிய எகிப்தியர் சமுத்திரத்தில் பலியாயிட்டாங்க. வனாந்திரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் மூலமாக, மேக ஸ்தம்பம் மூலமாக ஆண்டவர் வழி நடத்துறாரு. What a presence. பாருங்க, ஒவ்வொரு நாளும் they experience the presence of God because not that they were wonderful people, they had a wonderful God. ஆண்டவர் அவங்கள சூஸ் பண்ணாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவ்வளோ தூரம் 40 வருஷம் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். அவங்க சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் போஜனத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். தண்ணி இல்லாத இடங்களில் ஆண்டவர் பாறையிலிருந்து தண்ணி வர பண்ணினார். சரி, இப்படியெல்லாம் கடந்து வராங்க. அடுத்து கானானுக்கு வராங்க. அவங்க அவிசுவாசத்தினால திரும்ப 40 வருஷம் தாமதப்பட்டாலும் ஆண்டவருடைய திட்டம் மாறலை. திரும்ப ஆண்டவர் அவங்கள கொண்டு வராரு. யோசுவாவை எழுப்பி அங்கே கானானில் இருந்த எதிரிகளையெல்லாம் அழிச்சிட்டு அவங்கள ஒரு தேசமாக அந்த இடத்துல நாட்டுகிறார். ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். அங்கே அவங்க செட்டில் ஆன பிறகும் அவங்க அங்கேயும் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு கடவுள் வேண்டாம், மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ஆண்டவருடைய நேரடி ஆளுகை வேண்டாம். we want a king like other nations. மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சரி, ஆண்டவர் சவுல், they rejected God. ஆனாலும் ஆண்டவர் சவுலை முதல் ராஜா, அடுத்து தாவீது ராஜா, அடுத்தது சாலமோன், அதற்கு அடுத்தது ரெகோபயாம். ரெகோபயாம் காலத்தில் ராஜ்யம் பிரிகிறது.
அப்பப்போ அவங்க தவறு செய்யும்போது, குறிப்பாக ஆகாப், ஜெசபேல் இப்படி போன்ற விக்கெட் கிங்ஸ் வராங்க. தேசமே பாழாய் போகிறது. விக்கிரக ஆராதனை, இம்மொராலிட்டி, அப்ரஷன். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்கள திருத்துறாரு. அடையாளங்கள் மூலமாக, அற்புதம் மூலமாக அவங்கள வழிநடத்துகிறார். ஆனால் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் எழுப்பி அநேக தீர்க்கதரிசிகளில் ஒருவர் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் என்ன செய்யலை, இவ்வளவு நான் செய்து உங்களிடத்துலேருந்து நான் நல்ல கனிகளை எதிர்பார்க்குறேன், நீங்கள் எனக்கு கசப்பான கனியை கொடுக்குறீங்க. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு அதுதான். யோசித்து பாருங்க, என்ன விதத்தில் இன்னைக்கு நம்ம விசேஷித்தவங்க, நம்ம பெரிய விதத்தில், எந்த விதத்தில் அற்புதமானவங்க நம்மளே தெரியும். எத்தனையோ தடவை நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டதற்கு நான் எம்மாத்திரம். எங்கள் கிராமத்தில், எங்கள் ஊரில், எங்கள் குடும்பத்தில் நான் எம்மாத்திரம், என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க? நமக்கே பதில் கிடையாது. ஆண்டவர் அவருடைய கிருபையினால இன்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட நபராக நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எத்தனையோ பாவ ஒடுக்கத்தில் இருந்தோம், பழக்கத்தில் இருந்தோம், குடியில் பலவிதமான பழக்க வழக்கங்கள், உறவுகள், இதிலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை ரட்சித்தார். நம்ம அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஓ, நான் ஆண்டவருடைய ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏசாயாவிலிருந்து நிறைய பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதில் நம்ம சந்தோஷமா இருந்தோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் படிப்படியாக ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்தோம். நமக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், சபையை கொடுத்தார், எத்தனையோ நன்மைகள். நம்ம சாட்சியெல்லாம் சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்தில் இருக்கிறதா? Is Jesus satisfied with our life? இயேசு நம்முடைய வாழ்க்கையை குறித்து திருப்தி அடைந்திருக்கிறாரா? அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து ஆண்டவர் வேதனைப்பட்டது போல வேதனைப்படுகிறாரா? இன்னைக்கு அன்பானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம பெருசாக சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதற்காக இதை செய்தார்? நாட் தட் we are ஸ்பெஷல், ஏதோ ஒரு காரியம் விசேஷித்தவர்கள்னு கிடையாது. அந்தானே இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் விசேஷித்ததுக்கு காரணம் ஏதோ இவங்களை மட்டும் நேசிக்கிறார்னு கிடையாது. இவங்க மூலமாக முழு உலகத்தையும் ரட்சிக்கணும். ஏன்னா ஆண்டவர் முழு உலகத்தையும் நேசித்தார். For God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முழு உலகத்தையும் ஆண்டவர் நேசித்ததுனால தான் இஸ்ரவேலரை நேசித்தார், தெரிந்து கொண்டார். இவர்கள் மூலமாக தன்னுடைய குமாரனை அனுப்பி உலகத்தை ரட்சிக்கணும்னு. அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது, நேசித்தது நம் மூலமாக அவருடைய சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அநேக நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? எத்தனை காரியத்தில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்திருக்கிறோம்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அந்த வனாந்திரத்தில் வரும்போது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாததுனால 40 வருஷம் சுற்றி, யார் ஆண்டவர் யார்கிட்ட பேசி உங்களை நான் கானானுக்கு எடுத்து செல்வேன்னு சொன்னாரோ அவங்க எத்தனையோ பேர் வனாந்திரத்தில் மரித்து மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. அன்பார்களே, இன்னைக்கு அழைக்கப்பட்ட எல்லாருமே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருமே தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னு இல்லை. ஆண்டவர் நம்மை அழைத்தது உண்மை. நம்ம மோசஸ் அவங்க மெசேஜ்லையும் கேட்டோம் நேற்று, ஆண்டவருடைய அழைப்பு. ஆனால் அழைப்பை மறந்தவங்க எத்தனையோ பேர், ஆண்டோடைய அழைப்பை தொலைத்து போட்டவங்க எத்தனையோ பேர். இங்கே இந்த ஜனங்கள் ஆண்டோடைய அழைப்புக்கு ஏற்றபடி விசுவாசியாததினால் வனாந்திரத்திலேயே மரிச்சு போனாங்க. அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் ஆண்டவர் அவங்கள்ட்ட எதிர்பார்த்த பரிசுத்தமோ நீதியோ இல்லாமல் எல்லா விதமான பாவத்துக்கு இடம் கொடுத்து கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இனிமே என்ன செய்வேன்? அதே அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாட் மோர் கேன் ஐ டூங்கிற கேள்விக்கு அப்புறம் அவரே பதில் சொல்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இனிமே என்ன செய்ய போகிறேன்? ஏசாயா 5, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம்.
அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். தேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பினுடைய விலை மதிப்பு தெரியல. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை வேலி அடைத்து பாதுகாத்து வந்திருக்கிறேன். இதனுடைய விலை மதிப்பு உங்களுக்கு எப்போ தெரியும்னா அந்த வேலியை பிடுங்கி போட்டால் தான் தெரியும். ஒரு மழையை கொடுக்கறது, இந்த ஜனங்கள் சொல்ல அந்த மழையை கொடுக்கறது கூட நான் தான், அது நிறுத்தி போட்டால் தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். இன்றைக்கு அன்பானவர்களே, நம்ம அநேகர் நம்ம காரியங்களை சகஜமாக எடுத்துக்கொள்கிறோம். we are so proud. ஆண்டவர் எங்களுக்கு இதை செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் எங்களுக்கு இதை செஞ்சிருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? எத்தனை காரியங்கள் திரும்ப 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 அதே தவறுகள். அதனால இஸ்ரேல் மக்கள் அவங்க நினச்சாங்க, நான் இந்த வசனம் உண்மைதான், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், நாங்கள் விசேஷித்தவங்க. ஈவன் ஏலியின் காலத்தில் கூட அந்த ஏலியின் புத்திரர் கூட அதான் யோசித்தாங்க, நாங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள், எங்கள்கிட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்குது, எதிரிகள் எங்களை மேற்கொள்ள வந்தா, பெலிஸ்தர் எங்களை மேற்கொள்ள வந்தா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், நாங்கள் ஜெயிச்சிருவோம். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாங்க, யுத்த காலத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, எதிரிகள் பயந்தாங்க, ஆர்ப்பாட்டம் இருந்தது, ஆரவாரம் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை. என்னாச்சு? கடைசி அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி சிறைப்பிடிக்கப்பட்டது. இன்றைக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக தேவனுடைய மக்கள் இன்னைக்கு உண்மையிலே ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார், நான் உங்களுக்கு செய்யாதது என்ன? நீ என்ன செய்யட்டும்? எவ்வளவு செய்திருக்கிறேன்? உன்னை அழைத்த நாள் முதல், உன்னை ரட்சித்த நாள் முதல் உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன்? உன்னுடைய சின்ன சின்ன ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன், உன்னுடைய எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன், உன்னை அற்புதமாக வழி நடத்தி வந்திருக்கிறேன், உன்னை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறேன், உன்னை பாதுகாத்திருக்கிறேன், உன் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்க எனக்காக என்ன செய்றீங்க? நான் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்கள்கிட்ட இருக்குதா? எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? நான் செய்ய சொல்ற காரியங்களை செய்றீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுகிறீங்களா? நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்களா? எனக்கு மகிமையை கொண்டு வர ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்களா? நோ. உண்மையிலே அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த ஜனங்களை குறித்து ரொம்ப விசனப்பட்டார். அது மாத்திரமல்ல, 722 BC, கிமு 722 வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. சொல்ல போனால் அசிரியர்கள் வந்து அவங்கள நிர்மூலமாக்கிட்டாங்க. யூதா தெற்கு ராஜ்யம் இதை பார்க்குறாங்க, பாருப்பா நம்முடைய சகோதரர்கள் விழுந்துட்டாங்க. சமாரியா தலைநகர் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் அசிரியர்கள் வந்து அந்த சமாரியாவில் இருந்த யூதர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க, மற்ற மக்களை உள்ள குடியேற்றினாங்க. திரும்ப அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகாதபடி, திரும்ப அந்த இஸ்ரவேல் ஜனம் எழும்பாதபடிக்கு நிர்மூலமாக்கிட்டாங்க. இதை கண்கூடா யூதா கோத்திரம் பார்த்தது, தெற்கு ராஜ்யம் பார்த்துச்சு. ஆனாலும் they did not learn the lesson. அவங்களுக்குள்ள இருந்தது, நம்ம ஆண்டவருடைய ஜனம், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், ஆண்டவர் நமக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிறார், நம்மளை எப்படி ரட்சித்திருக்கிறார். உண்மைதான், ஆண்டவர் ரட்சித்தது உண்மை. இன்னைக்கு நம்மில் அநேகர், நம்மை சுற்றிலும் எத்தனையோ மனிதர்கள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம், எத்தனையோ சபைகள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம், ராஜ்யங்கள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் அவங்களை உயர்த்தும் போது ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்றாங்க, ஆண்டவரை விட்டுறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு குடும்பத்தை கொடுக்கும்போது குடும்பத்துக்காக வாழ்றாங்க, குடும்பத்துக்காக நேரம் செலவழிக்கிறாங்க, ஆண்டவருக்கு நேரம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் செஞ்சது என்னைக்கோ செஞ்சது, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அதே சாட்சி. நம்ம சுற்றி எத்தனையோ மக்கள் பார்க்குறோம், விழுந்து போகிறார்கள், ஆண்டவரோட நடக்காம, ஜெப வாழ்க்கை இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, சபை கூடி வருதலை விட்டு விட்டு எத்தனையோ பேர் விழுந்து போறாங்க பார்க்குறோம். என்ன யோசிக்கிறோம், எனக்கு இதெல்லாம் நடக்காது. நம்ம சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியது இருக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ முறை உங்களை எச்சரித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன உங்களோட பேசி இருக்கிறார். கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நீங்க எதுல போராடி கொண்டிருக்கிறீங்க, எதுல விழுந்து விழுந்து எழுந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் இனிமே என்ன செய்யட்டும், எத்தனை ரிட்ரீட் உனக்கு கொடுத்துருக்கிறேன், எத்தனை முறை உன்னோடு பேசி இருக்கிறேன், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முழு செய்தியும் உனக்காகவே இருந்திருக்குது. பட் ஸ்டில் அன்னைக்கு 2 முதல கண்ணீர் வடிச்சிட்டு நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. சில நேரம் யோசிக்கிறோம், ஐயோ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் எவ்வளோ செஞ்சார், எவ்வளோ அற்புதம் செஞ்சார். ஆனால் அந்த மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட்டாங்களே. அதை விட பெரிய அற்புதம், செங்கடலை விட பெரிய அற்புதம் நம்ம பார்த்தது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களை என்னை மீட்கும்படியா இந்த உலகத்தில் அனுப்பி ஈனச்சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும்படி செய்திருக்கிறார். இன்னைக்கும் அந்த சாட்சி இருக்கிறது, இன்னைக்கும் அந்த அற்புதம் இருக்கிறது. இயேசுவின் கல்லறை இன்னைக்கும் காலியா இருக்குது. அதையும் நம்ம பார்த்துருக்கிறோம், அதையும் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். சிலுவையின் அன்பை உணர்ந்து கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. இயேசுவை எனக்காக மரித்தீர். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் நம்ம அழுதோம், எனக்காக நீர் மரித்தீர், என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தீர், என் கை செய்த பாவங்களுக்காக உம்முடைய கையில் ஆணி, என் கால்கள் செய்த பாவத்தினால நான் தவறான இடத்துல போனதுனால உம்முடைய காலில் ஆணி, என்னுடைய ஆபாச சிந்தனைகளுக்காக உம்முடைய தலையில முள்முடி, பரபாஸ் போல என்னுடைய ஸ்தானத்தில் நான் பரபாஸ், என்னுடைய ஸ்தானத்தில் நீர் மரித்தீர். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அன்னைக்கு ஜெபித்தது உண்மை, அன்னைக்கு கண்ணீர் வடித்தது உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எத்தனையோ தவறு நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும் இது செய்யக்கூடாதுன்னு, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய தயவு இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் உடனே அவங்கள நியாயம் தீர்த்தில்லை, உடனே அவங்கள கை கழுவிடல. அவருடைய இருதய வேதனைப்பட்டது. அவருடைய தண்டனைக்காக பயப்படுகிறவன் ஒரு மகன் அல்ல. என் தகப்பனுடைய இருதயம் வேதனைப்படுகிறதுன்னு ஃபீல் பண்றவன் தான் உண்மையான மகன். இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய தேவன் எவ்வளோ நான் அவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது அவர் எவ்வளோ விசனப்படுகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு ஏதோ இந்த ரிட்ரீட்ல ஏதோ ஆண்டவர் பேசின காரியங்கள ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில காலங்களாக, ஒரு சில மாதங்களாக, ஒரு சில வருடங்களாக உங்களை சிலரோடு நான் பேசிக்கொண்டே வருகிறேன். நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன தவறுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் யூ ஆர் நாட் சீரியஸ் அபவுட் த சேஞ்ச். அந்த மாற்றத்தை குறித்து நீங்கள் இன்னும் சீரியஸாக இல்லை. இந்த ரிட்ரீட்டில் உண்மையிலே நான் ஆண்டவரை நோக்கி கதற விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் என் விஷயத்துலையும் ஒருவேளை மற்றவங்க திருப்தியாக இருக்கலாம், மற்றவங்க சந்தோஷப்படலாம், பரவாயில்லையே ஊழியம் எவ்வளோ வளர்ந்துருக்குது, எத்தனையோ காரியங்கள் நல்லா நடக்குது. பட் God is dissatisfied. ஆண்டவர் அதிருப்தி அடைந்திருக்கிறார். God is not happy. God is disappointed. எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு உனக்காக செய்திருக்கிறேன், நீ இவ்வளவு தான் எனக்காக செய்ய முடியுமா, இவ்வளவு தூரம் தான் நீ போக முடியுமா, இவ்வளவு தானா? இன்னைக்கு அன்பானவர்களே, let God speak to us. ஆண்டவர் நம்மோடு பேசட்டும், ஆவியானவர் இடைப்படட்டும். நம்ம அடுத்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற நேரத்துலையும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் யாக்கோபை போல ஆண்டவரோடு போராடணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை போக விட மாட்டேன். எத்தனையோ வருஷமா என்னுடைய வாழ்க்கையில் ஓடி 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 நான் ஒளிந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை தேடி இருக்கிறேன், ஆனால் தவறான இடங்களில் தேடி இருக்கிறேன், தவறான வழிகளில் தேடி இருக்கிறேன். ஏன்னா யாக்கோபுக்கு தெரியும், ஆண்டவரை அறிந்த மனுஷன் ஆண்டவர் விட்டு ஓடி போகும்போது ஆண்டவர் பேசினாரு. ஆனால் he was all the time busy running around, சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தான். to be alone with Jesus, to be alone with God அவனுக்கு நேரம் இல்லை. ஆனால் when he was facing a dead end, இனிமேல் ஓடுறதுக்கு இடம் இல்லை. ஒரு பக்கம் மாமா இவ்வளோதான், இனிமே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ஏசா வராரு. ஒரு ஏசாவே சந்திக்க முடியாது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 400 பேர். அன்றைக்கு தான் அவன் ஆண்டவரோட போராடினான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விட மாட்டேன். That day Jacob was changed into Israel. யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். இன்னைக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் கிருபைக்கும் ஒரு எல்லை உண்டு.
யூதாவும் கூட எப்படி அசீரியர்கள் இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யத்தை அழிச்சாங்களோ அதே போல பாபிலோனியர்கள் வந்து தெற்கு ராஜ்யத்தையும் முற்றுகை போட்டாங்க, அப்புறம் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not partial. இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் தப்ப விடாதிருக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபையின் காலத்தில் நமக்கு ரொம்ப தமாஷா போயிடுச்சு. நம்ம எத்தனை God is a God of second chance, third chance, fourth chance. God is a God of one more chance. எத்தனை சான்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது நோ மோர் சான்ஸ். ஏன்னா உனக்கு ஆண்டவர் நியமிச்ச ஓட்டம் அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றார், வேலியை பிடுங்கிடுவேன். அந்த இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யமும் சரி தெற்கு ராஜ்யமும் சரி பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை தான் சந்திச்சாங்க. அன்பானவர்களே, தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் தேவ வசனத்தை கேட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வடையவில்லை. பைபிளில் தாவீதை பார்க்குறோம். தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது இருதயத்தை கடினப்படுத்தலை, உணர்ந்த ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன், பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் ஐ திங்க் நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பேர் எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம போன வருஷம் மேபி இந்த ரிட்ரீட்டில் வந்து சிலர் அழுது சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில் விழுந்து போன வாழ்க்கையில் செய்த சில காரியங்களை அறிக்கையிட்டிருப்பீங்க. ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் திரும்ப அகெயின் யூ ஃபெல் டவுன், திரும்ப விழுந்தீங்க. திரும்ப உங்களுடைய வாழ்க்கை திரும்ப இந்த ரிட்ரீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப இந்த ரிட்ரீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு பக்கம் சரி பார்த்துக்கலாம், அடுத்த வருஷமும் ரிட்ரீட் நடக்கும். கிருபைக்கும் ஒரு எல்லை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அப்படி தான் வந்துச்சு. ஆண்டவர் தான் சொல்கிறார், இனிமேல் நான் உங்களுக்காக என்ன செய்யட்டும்? உங்களுக்கு நல்ல திருச்சபையை கொடுத்துருக்குறேன், நல்ல தேவ ஊழியர்களை கொடுத்துருக்குறேன். அந்த எவ்வளோ ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து ஆண்டுடைய வார்த்தையை வல்லமையோடு கொடுத்தாங்க, அடையாளங்களோடு நிரூபித்தாங்க. நம்ம எத்தனை அற்புதமான சாட்சிகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை அற்புதமான செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் we have become sermon tasters. பரவாயில்ல, இந்த மெசேஜ் செமையாக இருந்துச்சு, அந்த மெசேஜ் நம்ம மார்க் போடுறோம், இது ஃபஸ்ட்டு, இது டாப் கிரேடு. வாட் அபவுட் ஒபீடியன்ஸ்? கீழ்ப்படுதலை குறித்து என்ன? பரிசுத்தத்தை குறித்து என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படுதலை குறித்து என்ன? இந்த ரிட்ரீட்டில் ஆண்டவர் உங்களோடையும் என்னோடையும் பேசுறது, ஒரு திருச்சபையா நம்மளோட பேசுறது அதுதான். உங்களுக்காக நான் இன்னும் என்ன செய்யட்டும்? எதை நான் செய்யலை உங்களுக்காக, ஆனால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குதுன்னா, ஐ எம் கோயிங் டு ரிமூவ் த ஃபென்ஸ். நான் வேலியை எடுத்து போட போகிறேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சந்தோஷத்தோடு இதை சொல்லலை, வேதனையோடு சொல்லுகிறார். இது ஒரு சோக பாட்டு, ஆண்டவர் பாடிய ஒரு சோக பாட்டு இது. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். ஆண்டவுடைய அந்த அதான் சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஆண்டவுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் அந்த பாதுகாப்பினுடைய அருமை நமக்கு தெரியாது. எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ அழகாக நம்ம பிரயாணம் பண்ணுறோம், போகிறோம் வரோம், பிளான் பண்ணுறோம், நம்ம பிளான் பண்ணுற மாதிரியே எல்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவருடைய வேலியை எடுத்து போட்டா அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போதினாள். ஆண்டவர் அந்த ப்ரூனிங் எவ்வளோ நம்மளை நேசித்து நம்மளோட பேசிட்டு வராரு, நம்மளை திருத்திட்டு வராரு. ஆண்டவர் நம்மளோட பேசுறது நின்று போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குங்க? ஸோ இந்த ரிட்ரீட்டில் லெட் அஸ் மீன் பிஸ்னஸ் வித் காட். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் முழுமையாக இணங்கி கொடுக்காம போராடி கொண்டிருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரகிள், உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ், உங்களுடைய சுயநலம், உங்களுடைய ஸ்டபர்னஸ், உங்களுடைய பிடிவாதம், ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்காத அந்த இருதயம்,
இந்த ரிட்ரீட்டில் சொல்லுவோம், ஆண்டவரே ஐ சரண்டர் ஆல், என்னை முழுமையாக நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய கிருபை. உடைய சிலுவை இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. என்றைக்கோ என் பாவத்தில் நான் செத்து போயிருந்திருக்கணும். நீர் என்னை அழைக்கலைன்னா எங்கள் கிராமத்தில் நான் இருந்த சூழ்நிலையில் என் வாழ்க்கை எப்படியோ போயிருந்திருக்கும். அன்பார்களே, நம்மளை மட்டும் நம்ம குடும்பத்தை மட்டும் உயர்த்துறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அல்லது ஒரு திருச்சபையாக ஒரு சிறு கூட்டமாக நம்மளை மட்டும் உயர்த்துறதுக்காக ஆண்டவர் அழைக்கலை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டது அவங்க மூலமாக உலகத்தை ரட்சிக்கும்படியாக, உலகத்துக்கு அவங்கள ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக. இன்றைக்கி உங்களையும் என்னையும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படியணும். நம்ம தியாகம் பண்ண கற்றுக்கொள்ளணும், விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளணும், இணங்கி கொடுக்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நம்ம ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ திருச்சபையுடைய மிகப்பெரிய பாவம் சின் ஆஃப் ஒமிஷன். சின் ஆஃப் கமிஷன் ஒரு பக்கம், செய்யக்கூடாதது செய்கிறது ஒரு பக்கம். சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பது. ஆண்டவர் நமக்கு நல்ல ஜெபாவியை கொடுத்தார். சகவாசத்தில் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக கற்றுக்கொண்டோம். மணிக்கணக்காக ஜெபிக்கிற ஸ்லாக்கியத்தை கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறது, மற்றவங்களுக்காக இன்டர்செசரி ப்ரேயர், மன்றாடி ஜெபிக்கிறது. சில தேவ பிள்ளைகளை பார்த்தோம், பெரிய லிஸ்ட் வச்சு ரெகுலராக நமக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம். இதற்காக ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்தார். இந்த ஜெபத்தில் என்ன நன்மை வரப்போகிறது? எந்த விதத்தில் நீங்கள் சுத்திகரிக்கப்பட போறீங்க? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த இரவு முழுவதும் போராட வேண்டி இருந்துச்சு. ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் கொடுத்த ஊழியங்கள். சண்டே ஸ்கூல் டீச்சராக ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு. சிலர்லாம் இன்றைக்கும் வட இந்தியாலையும் சரி எத்தனையோ இடங்களில் 4 பேரை கூட்டி சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எவ்வளோ தூரம் அலைகிறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டா, 4 பிள்ளைங்க சேர்ந்துட்டா உயிரையே கொடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க, உயிரையே கொடுத்து டீச் பண்ணுறாங்க. 20 பேர் 25 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆயத்தம் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், ஒரு அங்கலாய்ப்பு இல்லாமல் கடமைக்காக ஊழியம் செய்கிறோம். ஹாஸ்டல் ஊழியங்கள், சப் சென்டர் ஊழியங்கள். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நம்ம மூலமாக மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் கண்ணீரில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கை வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். உப்பு சப்பில்லாத வாழ்க்கையாக இருக்குது, சாட்சி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம மத்தியில் நடக்கணும். இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், சௌகரியமான வாழ்க்கை. வெளியே இருக்கிற எத்தனையோ பேர் கஷ்டப்படுற அந்த கஷ்டம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தால் நம்ம எவ்வளோ தூக்கம் வருமா? நமக்கு ஜெபம் வருமா தூக்கம் வருமா? உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? அன்பாங்களே, ரட்சிக்கப்பட்டதை ஏதோ பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்காக மட்டும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நமக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. இதில் பெருமைப்படுறதுக்கு முன்னாடி, இதில் சந்தோஷப்படும் போது அதோடு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆண்டவர் ஒருத்தரை சூஸ் பண்ணார்னா there is a purpose behind it. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ஏன் வாழ்க்கை, நம்ம ஒவ்வொருத்தரும் லெட் மீ ஹம்பிள் மை செல்ஃப், லெட் மீ எக்ஸாமின் மை செல்ஃப். அது மாதிரி ஒரு தாயா, ஒரு தகப்பனா, பிள்ளைகளா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆர் யூ டிசப்பாயிண்டட் வித் மீ? உனக்காக நான் இன்னும் என்ன செய்யட்டும்? இத்தனை வருஷமாக நான் உனக்கு கொடுத்த சத்தியம் மற்றவங்களுக்கு கொடுத்திருந்தா? காலத்தின்படி பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுங்கிற குழந்தையா இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு சின்ன சின்ன காரியத்துக்கும் நீங்கள் அஃபண்ட் ஆகிடுவீங்க, மூஞ்ச தூக்கிக்குவீங்க. உங்களுக்கு 4 பேர் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணணும். காலத்தின்படி பார்க்க போனால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுன்ற குழந்தையா இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன், எவ்வளோ எனக்கு செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் என்னை குறித்து கேட்குறீங்க, உனக்காக நான் இனிமேலும் என்ன செய்யட்டும்? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக நீங்கள் செஞ்சது போதும், இனிமேல் உமக்காக நான் ஆண்டவர் ஒரு நாள் நிறுத்த போகிறதில்ல. த மோர் வி டெல் த மோர் ஹி வில் டூ. ஆனால் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் இனிமேல் உமக்காக எதையாகிலும் செய்ய போகிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நிறைய நேரம் நம்முடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்,
என் வாழ்க்கை எப்படி மாறணும், என் வாழ்க்கை எப்படி மாறணும். என்னைக்காவது ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேன். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? இந்த ரிட்ரீட்டில் இந்த ஜெப நேரம் இப்போ நம்ம அடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்காக நீங்கள் மரிச்சிங்க, நான் இதை நம்புகிறேன், நீர் என்னை உமக்குனே ஏற்படுத்தி இருக்கிறீர். எத்தனையோ தடவை அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஸோ ஸ்பெஷல் டு யூ. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு காட்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கேன் ஐ see your hands? ஆண்டவர் செய்த சில காரியங்கள்னால you would have felt, ஆண்டவரே ஐ எம் ஸோ ஸ்பெஷல் டு யூ, தேங்க்யூ. நம்ம ஒவ்வொருத்தருமே ஐ ஹவ் ஃபெல்ட் மெனி அ டைம், ஆண்டவருக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல். நிச்சயமா நீங்கள் ஸ்பெஷல் தான். அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்களுக்காக நான் செய்யாதது எதுவுமே கிடையாது, அவ்வளோ செஞ்சிட்டேன். பட் ஸ்டில் அவுட்கம் நல்ல சுவையான திராட்சை பழம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். கசப்பான கனி, பிரயோஜனம் இல்லாத கனி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே வாட் இஸ் தட் ஒன் திங், என்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு குறை என்ன, அல்லது மோர் தேன் ஒன் திங் எத்தனை இருக்குதோ, இன்னைக்கு நான் சுத்திகரிக்கப்பட்டவனாக யாக்கோபை போல உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நான் இந்த இடத்த விட்டு போகணும். Unless you bless me, I will not let you go. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உம்மை போக விட மாட்டேன். அதனால அதே நேரம் let me warn you, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஏசாயா அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன பிறகு சீக்கிரத்தில் அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வந்தது. ஒன்று நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், ஒன்று நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம லைஃப் கனியுள்ள வாழ்க்கையாக வர்ற வருஷத்தில் மாறப்போகுது. அல்லது ஒரு சிலர் வேலி பிடுங்கப்பட்டு மிதியுண்டு போகிற அப்படிப்பட்ட நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். கிருபைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஸோ இந்த நாளில் யாக்கோபை போல் நம்ம ஆண்டவர்கிட்ட போராடுவோம். ஆண்டவரே என்னை எவ்வளோ நேசிச்சிருக்கிறீங்க, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த பாடல் வரிகள் மூலமாக உங்களோடு பேசுகிறார். ஜஸ்ட் லுக் டு த கிராஸ். சிலுவையை நோக்கி பாருங்க. சிலுவை உங்களோடு பேசட்டும், சிலுவை உங்களோடு பேசட்டும். இந்த சிலுவை, இந்த ஈக்குவேஷன்ல நீங்க உங்க வாழ்க்கையை வச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சது, நீங்க ஆண்டவரை நேசிக்கிற விதத்தை பாருங்கள். அடுத்த பக்கம் சிலுவையை பாருங்க. இது ஒரு சரியான ஈக்குவேஷனா? இஸ் இட் a right ஈக்குவேஷன்? இன்னைக்கு அதை நம்ம சரிப்படுத்துவோம். உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உந்தன் சிலுவையை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பமென்று உலக ஆஸ்தி கோப்பையென்று உள்ளத்தினேன்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா.